ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 111லேருந்து 120 வரைக்கும் பார்க்க போகிறோம். இது சயின்ஸ் கொஸ்டின். கீழ்கண்ட படங்களை உற்று நோக்கி பரப்பளவின் அடிப்படையில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு 1வது ஆன்சர். அடுத்ததுக்கு பாதரசம் நிரம்பிய முகவையில் ஒரு இரும்பு குண்டு மிதப்பதற்கான காரணம் அப்படின்னு சொல்லும்போது, இரும்பின் அடர்த்தி பாதரசத்தை விட குறைவு, அதனால் அது மிதக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கூற்று காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கூற்று சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 114 அப்படின்னு பார்த்திங்கன்னா, தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 1 மற்றும் 2. அடுத்தது பொறுத்துக. இதை நீங்கள் ஒன்றுக்கும் பொருத்தி பார்த்து அதிலேருந்து எது கரெக்டாக வருதோ அதை எழுதணும். அதுக்கு 2வது ஆன்சர். அதுதான் இதுக்கெல்லாம் ஆன்சர். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க 2வது ஆன்சர். 117க்கு 3வது ஆன்சர். 118க்கு 3வது ஆன்சர். 119க்கு கூற்று சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. அடுத்து 120க்கு மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் மற்றும் கடத்தப்படுகிறது. 121க்கு 2 மற்றும் 3 சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 122க்கு சிலிக்கான். 123க்கு 8 மற்றும் 11. 124க்கு ஹைட்ரஜன் கார்பன் ஒற்றை இணைதிறன். 125க்கு 1வது ஆன்சர். 126க்கு 2வது ஆன்சர் 2 மற்றும் 3. 127க்கு கூற்று காரணம் இரண்டும் சரி. 128க்கு 3வது ஆன்சர். 129க்கு டேஸ் மற்றும் டேஸ் என்பவை ஆன்டிபயாட்டிக்குகள் ஆகும் அப்படிங்கிறதுக்கு குளோரோஃபெனிகால் டெட்ராசைக்ளின். இதுதான் ஆன்சர், 3வது ஆன்சர். 130க்கு 2வது ஆன்சர் துத்தநாகம் கார்பன் ஆக்சிஜன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.